வணக்கம், நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்றைக்கி நம்மளோட சைட்டில் ஒரு வீடியோ. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பில்லர் வந்து காலம் காங்கிரீட் போட்டாச்சு. போட்ட பில்லரில் நாங்கள் வந்து சுற்றியில் வச்சு அந்த எட்ஜஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கிறோம், அந்த முனையெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்கு நம்ம உடைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்படி உடைக்காமல் வலுவலுன்னு முழுன்னு இருந்துச்சுன்னா பிரிக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து கிராக் வருது. ஸோ அந்த மாதிரி கிராக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற காலம் காங்கிரீட் போட்டுட்டு சென்டரிங் பிரித்த உடனே இந்த முனை எல்லாத்தையும் நாங்கள் உடச்சி விட்ருவோம். உடச்சி விட்டுட்டு தான் நாங்கள் பிரிக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் அந்த எட்ஜஸும் பிரிக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு நம்ம செங்கலை வந்து ஆரம்பிக்கணும். பார்த்திங்கன்னா கேப் தெரியும். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கணும். கேப் இல்லாமல் காங்கிரீட்டோடு சேர்த்து செங்கலை கொஞ்சம் முட்டை வச்சு நம்ம பண்ணுறது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜாயிண்ட் வந்து கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல கேப் இருக்கணும். அந்த கேப்பில் கலவை வச்சு பேக் பண்ணணும். ஸோ அப்படி கலவை வச்சு நம்ம பேக் பண்ணும் பொழுது காங்கிரீட்டும் செங்கலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா கரண்டி வச்சு நல்லா குத்துன்னு குத்தி பேக் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து வெர்டிக்கல் ஜாயிண்ட் வராது. பிளாஸ்டர் மெஸ் எல்லாம் வச்சு பிளாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு ப்ராக்டிக்கலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டர் மெஸ் இருக்கிற இடத்துல கிராக் வராது, மெஸ்ஸுக்கு ரைட் ஆர் லெஃப்ட்டில் கிராக் வரும். ஸோ அதனால் ஒரு யூஸ் இல்லை பிளாஸ்டர் மெஸ் வச்சு பண்ணுறது. ஸோ பக்காவாக இந்த மாதிரி எட்ஜஸ்லையெல்லாம் வந்து நல்லா கரண்டி வச்சு பேக் பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கிது. நன்றி, வணக்கம். மேலும் தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிஎம்சி ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.